கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தலைக்காவேரிக்கு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது. மைனஸ் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சைடில் போடுறேன் கூகுள்லேருந்து பார்த்து. அப்படியே ரொம்ப கோல்டாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் மீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு. தலைக்காவேரி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப பேச முடியாது ஏன்னா ரொம்ப காற்று அடிக்கிறதுனால வாய்ஸ் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டிகிட்ருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தலைக்காவேரியோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் வந்து இந்த கிளைம் பண்ணலாம். பட் ரொம்ப சேஃப்டியாக வந்து நம்ம இருக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், ரொம்ப ஃபாகியாக இருக்குங்க, ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெயின் கோட் அப்புறமா இந்த அம்ப்ரெல்லாலாம் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது பார்த்துட்ருக்கீங்கன்னா இங்கே வந்து செக் போஸ்ட். இங்கே வந்து நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து இது பண்ணணுன்னா இங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். ஸோ இப்போ நீ பார்த்துட்ருக்குற இந்த பெரிய ஒரு தொட்டி தான் வந்து தலைக்காவேரியோட மெயின் இடம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூசாரி வந்து ஒரு பூஜை பண்ணிகிட்ருப்பார். அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி வந்து காவேரி வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அது வந்து இந்த தொட்டியில் ரொம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நந்தியோட வாயிலேருந்து வந்து அந்த நீர் வந்து வெளியே வரும். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி, அதாவது இந்த பிரம்மகிரி மலையை வந்து சுற்றி அந்த தண்ணி வந்து வெளியே வரதாவது ரெக்கார்டில் இருக்குது. ப்ளஸ் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தொட்டிலேருந்து அந்த தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து சேகரித்து இந்த இடத்துலேருந்து பிரம்மகிரி மலையை சுற்றி பாகமண்டலா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முதல்ல வந்து ஃப்ளோ ஆகுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து தஞ்சாவூரில் வந்து நாகப்பட்டினமில் தண்ணி வந்து கடலில் கலக்குது அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த தலைக்காவேரி. என்னென்னா ரொம்ப ஒரு புனிதமான ஸ்தலம். தமிழ்நாடு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் கம்பல்சரி நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டியாக இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா இதெல்லாம் வந்து டெயில்ஸு ஸ்லிப்பரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே கீழே விழுந்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்குது. அந்த இடத்துல வந்து எமர்ஜென்சி மெடிசன்ஸ் ஏதாச்சும் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ் அவைலபிள் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பார்த்து சேஃப்டியாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரோன் ஷாட் பார்க்கலாம். ட்ரோன் வந்து நான் சிலது தான் கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ட்ரோன் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ட்ரோன் ஷாட் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நம்ம Vlog Minutes சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இதுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரோன் ஷாட்டை வந்து பார்க்கலாம்.